ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் கேட்ட சமயம் எப்படி சால்வ் பண்ணி சொல்லி பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 1245 டிவைடட் among 3%, so that ₹10, ₹15 and ₹20 are subtracted from their shares, then the ratio of their share became 3:4:5, then their shares are initial shares எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம 3% வந்து A:B:C வச்சுக்கிறோம். இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸை எப்படி பிரித்து கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். பட் ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து சர்டின் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ட் பண்ணிக்காங்க. இப்போ ஏட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா ₹10 வந்து சப்ராக்ட் பண்ணிக்காங்க, அப்போ -10. பீட்ட இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 சப்ராக்ட் பண்ணிக்காங்க, -15. சீட்ட இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 சப்ராக்ட் பண்ணிக்காங்க, -20. ஸோ சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ரேஷியோ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 3:4:5ன்னு சொல்லி மாறி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பண்ணால், இந்த ஓவரால் சம் இருக்குது பார்த்தீங்களா 1245, இதிலிருந்து நம்ம டோட்டல் டிடெக்டட் அமௌண்ட்டான 10 + 15 + 20 டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 45. இந்த 45 இந்த ஓவரால் சம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1200 வரும். இந்த 1200 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கம்பைன்ட் ரேஷியோஸ் ஆஃப் 3 + 4 + 5 வந்து ஈக்குவல். அதாவது 3 + 4 + 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. அப்போ இந்த 12 யூனிட் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1200. அப்போ ஒரு யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100. அப்போ ஒரு யூனிட் 100 அப்படின்னா 3 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 × 100 300. 4 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400. 5 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500. ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், அதிலிருந்து -10 பண்ணும்போது 300ன்னு ஆயிருக்குன்னா அப்போ இனிஷியலாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 310 இருக்கும். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 415 இருந்திருக்கும், சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 520 இருந்திருக்கும். இப்போ நம்ம பண்ணது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணையுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 1245 வந்திருக்கணும். இப்போ 310 + 415 + 520 இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 2 + 1 3 3 + 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 5 + 4 9 9 + 3 வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ 1245 அப்படின்ற அந்த இனிஷியல் அந்த ஓவரால் சம் வந்து வந்துருச்சு. அப்போ நம்ம சம் சால்வ் பண்ணது வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹310, பிக்கு வந்து 415, சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 520. இதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதை நீங்கள் வந்து நார்மலாக சில பேர் ஈக்குவேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பட் அப்படி சால்வ் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு டைம் இன்னும் அதிகமாகும். ஸோ இப்படி சால்வ் பண்ணுறது இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் இன்னும் சேவ் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிள். ஸோ பார்த்துக்கங்க. தேங்க்யூ.